எப்படியாவது ஒரு ஷார்ட்ஸ் இப்போ தனஞ்சயன் பேசுறது இப்போ நான் கூட பேசணும்ல இதில் ஒரு ஷார்ட்ஸ் கிடைக்குமா தனஞ்சயனை போட்டு தாக்குவோம் அப்படின்னு நினைக்கிறே தவிர மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும்போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் இதை தாண்டி நிறைய பேர் வன்மத்தோட பேசுறதா ரொம்ப ஹர்ட்டா இருந்தது. படைப்பாளிகளை கிரிட்டிசைஸ் பண்ண உட்காராங்க பாத்தீங்களா, அங்கதான் நம்மளுக்கு வருத்தம் அதிகம் இருக்குது. பப்ளிக் டாக் யூஸ் பண்ணிக்கலாம், பப்ளிக் ஒப்பீனியன் யூஸ் பண்ணிக்கலாம், அது மூலமா ஒரு படைப்பை மொத்தமா காலி பண்ணலாம். ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க பாத்தீங்களா. நான் 2014 அஞ்சான் படம் எடுக்கும்போது நான் பார்த்தேன். ஓகே, அப்போ நான் ஓப்பனா சொல்லியிருந்தேன், சூர்யா சார் படம் வரும்போது ஒரு 2 நடிகர்கள் குரூப் இறங்கி நின்று அந்த படத்தை காலி பண்ணணும்னு பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு படைப்பா பாருப்பா, அந்த படைப்பு உனக்கு பிடிக்கலன்னா உனக்கு எல்லா கருத்துரிமையும் இருக்கு. ஆனா படைப்பை பத்தி பேசுறது கருத்துரிமை இருக்கு. இப்போ இவ்வளவு பெரிய நீ கிரிட்டிசைஸ் பண்ணி நான் லாஸ் அடைஞ்சிட்டேன்ல, உனக்கு என்ன கெயின்? அதனால உனக்கு என்ன ஒரே கெயின் தெரியுமா? நயன்தாரா மேடம் அவங்களுடைய ஒரு கருத்து, ஒரு வேர்டு சொன்னாங்கல்ல, ஜெர்மனி வேர்டு, அதுதான் உனக்கு கெயின். நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கே அவங்க காசு கொடுத்து தான் பேச வச்சிருக்காங்க, இவ்வளவுதான் இவங்கங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போகுது. அப்ப இதுவரையும் பேசின அமரனுக்கு பேசினவங்க எல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸா? விக்ரம் சாரா இருக்கட்டும், சூர்யா சாரா இருக்கட்டும், இவங்களோட உழைப்புகள் தொடர்ந்து வீணடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு சார். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல, 93% படங்கள் இந்த வருஷம் ஃப்ளாப், அட்ர ஃப்ளாப்னா போட்ட காசெல்லாம் போயிடுச்சு ப்ரொடியூசருக்கு. அப்போ 93% ப்ரொடியூசர் விட்டாளா? ஒரு படத்துல பார்லிமெண்ட்டுக்குள்ள போயிட்டு தடதான் சுட்டுட்டு இருக்காரு, அது மிகப்பெரிய கலெக்ஷன். நம்பக தன்மைன்றது 1% இருக்கா? ஆனா தமிழ்நாட்டிலே அந்த படம் 100 கோடி மேல கலெக்ட் பண்ணுச்சு. வெற்றியினுடைய சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ பிரமாதமா இருக்கு, நீங்களாம் வாயை பிளந்து பார்ப்பீங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஷார்ட்ஸ் போடும்போது நீங்கள் வாயை திறந்து பார்ப்பீங்கன்ற அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அவர் சொன்ன மொத்த பாயிண்ட்டை போடவே இல்லை. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. குணா படத்தை தியேட்டர்ல பார்க்க கொடுத்து வைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காகவே மறு வெளியீடு நவம்பர் 29 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகள். இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்க நிலையன். இன்னைக்கு நம்ம கூட தனஞ்சயன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் நிலையன். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார், கங்குவா படம் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன ஒரு படம், எல்லாருமே பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம். ஸோ அந்த படத்துக்கு இப்போ மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ நீங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க? மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தாண்டி நிறைய பேர் வன்மத்தோட பேசுறதா ரொம்ப ஹர்ட்டா இருந்தது. ஆனஸ்டாவே சொல்லலாம், ஒரு திரைப்படத்தை திரைப்படமா பார்த்து அதுக்கான ரிவ்யூ கொடுக்கறதுல எல்லாருக்குமே உரிமை இருக்கு. கருத்துரிமை அப்படின்றது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எல்லாருக்குமே இருக்கு. ஒரு படம் பார்த்த ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கருத்து சொல்ல ஒரு இருக்கு. ஆனா அந்த கருத்து பர்சனலா போகும்போது தான் நம்ம ஹர்ட் பண்ணோம். பர்சனலானா இவரை டார்கெட் பண்ணி அடிக்கிறது, அவரை டார்கெட் பண்ணி எடுக்கிறது, இப்போ யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டவங்க பப்ளிக்கில் இருக்காங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி அடிக்கிறது தான் நம்மளுக்கு மனசு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு திரைப்படத்தை எல்லையை தாண்டி, ஒரு படைப்பை தாண்டி படைப்பாளிகளை கிரிட்டிசைஸ் பண்ண உட்காராங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நம்மளுக்கு வருத்தம் அதிகம் இருக்குது. அப்போது இது இந்த சினிமா எங்கே போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு பயமும் வருது. இதை நான் சொல்லலை, நேற்று சொர்க்கவாசல் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் லான்ச்சில் ஆர்ஜே பாலே சொல்கிறார், நீங்கள் பர்சனலாக டார்கெட் பண்ணி பண்ணும்போது பயமாக இருக்குது, இந்த வார்த்தைகள்லாம் அவர் சொல்கிறார். நீங்கள் டார்கெட் பண்ணி பேசுகிறீங்க, உங்களுக்கு வேறு வேலை பாருங்கள், அடுத்த கட்டமாக வேறு வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார்ல, இது இந்த படத்துக்கு நடந்ததுன்றது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. நீங்கள் டார்கெட் பண்ணி ஏன் ஒரு படத்தை இதை சிதைக்கணும், இந்த படத்துக்கு அடுத்த கட்டம் போகக்கூடாதுன்னு நினச்சி அதுக்கான என்னென்ன வேலைகள் பண்ணமோ, பிளான்டிங் பீப்புள் டு டாக் அகெயின்ஸ்ட் த ஃபிலிம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் பெரிய நல்ல மனசால காயப்பட்ட மாதிரி கொந்தளிச்சு பேசின பிறகு சோஷியல் மீடியா ஃபுல்லாக வருது, அவர் இந்த பார்ட்டியை சேர்ந்தவர், இந்த பார்ட்டியிலேருந்து இதுக்காக அவர் அமைச்சிருக்காங்க பேச வைக்கணும்னு. அதே மாதிரி இன்னும் 2 பேர் பேசியிருக்காங்க. இவங்க எல்லாருமே வேரியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து பேசுகிறாங்கன்னா அப்போது சினிமா எங்கே போயிட்டுருக்கு? அப்போது சினிமா ரசிகர் கையிலேருந்து மீறி இந்த மாதிரி வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்வாங்க. ஒரு படத்துக்கு எதிராகவோ, ஒரு படைப்பாளிகளுக்கு எதிராகவோ, படைப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு குரூப்பு நினைச்சா ஒரு படத்தை ஒழிக்க முடியும், அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், பப்ளிக் டாக் யூஸ் பண்ணிக்கலாம், பப்ளிக் ஒப்பீனியன் யூஸ் பண்ணிக்கலாம், அது மூலமாக ஒரு படைப்பை மொத்தமாக காலி பண்ணலாம் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க பார்த்தீங்களா. அதை நினச்சா பயமாக இருக்குது. அப்போ சினிமா எடுக்கிறதே நம்மளுக்கு ஐயோ, நம்மளுக்கு எதிராக ஒரு கூட்டம் இருந்ததுன்னா அந்த கூட்டம் வேறு வகையில் நம்மளை டார்கெட் பண்ணுமோ. ஸோ ஒரு படைப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் படைப்பை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்லலாம். அதாவது ஒரு லெவல் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு படைப்பு இந்தந்த விஷயங்கள என்னை கவரலை, இதெல்லாம் டிசப்பாயிண்ட் பண்ணுச்சு, அதெல்லாம் தான் முடிஞ்சிருச்சு, அடுத்த கட்டம் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவனை உதைப்பேன், இவனை உதைப்பேன், அவன் இவன் யாருக்கு உரிமை இருக்குது?
சார் அதே மாதிரி நீங்கள் இப்போ சொன்ன விஷயங்கள் வச்சு இன்னொரு விஷயம் நான் மீமா பார்த்தேன். கங்குவா படம்னு இல்லை, நிறையா படங்கள் இப்போ ரீசெண்டாக அந்த படங்கள் எல்லாத்துக்குமே வந்து மற்ற ஆக்டர்ஸோட பிஆர் டீம் தனியாக ஒரு டீம் வச்சு இந்த படத்தை ஸ்பாயில் பண்ணுறதுக்குன்னே வேலை பார்க்குறாங்க. அந்த ஓடிஎஃப்சி குரூப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஆன்லைனாக அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து காலங்காலமாக இருக்குது, இப்போ நான் சொல்லலை. நான் வந்து 2014 வந்து அஞ்சான் படம் எடுக்கும்போது நான் பார்த்தேன். ஓகே, அப்போ நான் வந்து ஓப்பனாக சொல்லியிருந்தேன் ஒரு ஊடகத்தில். அது இன்னைக்கு வரையும் அந்த வீடியோ பரவலாக இருந்துகிட்டே இருக்குது. சூர்யா சார் படம் வரும்போது ஒரு 2 நடிகர்கள் குரூப் வந்து இறங்கி நின்று அந்த படத்தை காலி பண்ணணும்னு பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை நான் சொல்லலைன்னு சொல்ல முடியாது, நான் தான் அதை பேசுனது. இன்னைக்கு வரையும் அந்த வீடியோ வந்துட்டே இருக்குல்ல. இன்னைக்கு அதை தாண்டி என்ன நடந்துட்டு இருக்குன்னா, யாரெல்லாம் பொலிட்டிக்கலாக பேசுனாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ சூர்யா சார் வந்து பொலிட்டிக்கலாக சில விஷயம் பேசியிருக்காரு. ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்த நாட்டினுடைய குடிமகனா, இந்த நாட்டில் ஒரு பொறுப்பான மனிதராக அவர் இருக்காரு. அகரம்ன்ற ஒரு ஃபவுண்டேஷன் நடத்திட்டு இருக்காரு, பல பேருக்கு எஜுகேஷன் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அதை தாண்டி எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் எந்த நிகழ்வு நடந்தாலும், ஆந்திராவில் நடந்தாலும் உடனே ஃபஸ்ட்டு டொனேட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்கள் அவங்க இருக்காங்க. சூர்யா சார், கார்த்தி சார் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே, அதாவது மேக்னானிமஸாக கொடுப்பாங்க, 50 லட்சம் 1 கோடி அப்படின்னு டொனேட் பண்ணுறாங்க. அவ்வளோ பொறுப்பு இருக்கிற ஒரு மனிதர் படம் வரும்போது அவர் ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு, அது நம்மளுக்கு எதிராக சொல்லிட்டாரு. ஒரு எஜுகேஷன் பாலிசி எதிராக ஒன்று சொல்லிட்டாருன்னா நம்மளுக்கு எதிரி அவர். ஒரு நீட்டுக்கு எதிராக அவர் சொல்லிட்டாருன்னா நம்மளுக்கு எதிரி அவர் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இவருக்கு எதிராக நம்ம எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இறங்கி, ஒரு சைடில் நடிகர்களுடைய ஃபேன்ஸ் இறங்கி இது பண்ணுறாங்கன்னா, அடுத்த சைடில் பொலிட்டிக்கல் குரூப்பை இறங்கி பண்ணும்போது நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். இவ்வளோ பெருசாக வந்து நிற்பாங்களா அப்படின்னா சினிமாக்கான ஃப்யூச்சர் என்ன? இவ எல்லாருமே உட்காந்து லப்பர் பந்து ஓடிச்சேன், ஒரு அமரன் ஓடிச்சேன். யோ, மொத்த இந்த வருஷத்தில் 210 படம் வந்திருக்குன்னா 15 படம் தான் ஓடி இருக்கு. எத்தனை படம்? 15 படம். மீதி 195 படம் என்னாச்சு? காணாமல் போயிடுச்சு. அப்போது இதை வச்சு பெருமைப்படுவீங்களா நீங்கள்? ஒரு 7% தான் வெற்றி அப்படின்னா 93% படங்கள் தோல்வி அடையுதுன்னா அந்த இண்டஸ்ட்ரி எந்த ஒரு சிக்கல் இருக்குது? அப்போ நம்மளுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு இருக்குல்ல. அப்போ இந்த இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் அரவணைச்சு, ஓகே இவ்வளோ பெரிய ஃபெயிலியர் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்மளாம் ஒரு பொறுப்பு இருக்குது. கிரிட்டிசைஸ் பண்ணுறது பொறுப்பு கிடையாது. அதை எப்படி என்கரேஜ் பண்ணி இதை கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணி விடணும், கொஞ்சம் ஆறுதலாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் இன்னும் அந்த ஃபெயிலியர் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான என்னென்ன விஷயம் பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு படைப்பாக பாருப்பா, அந்த படைப்பு உனக்கு பிடிக்கலன்னா உனக்கு எல்லா கருத்து உரிமை இருக்குது. ஆனால் படைப்பை பற்றி பேசுறதுக்கு கருத்து உரிமை இருக்குது. படைப்பை பற்றி பேசிட்டு போயிட்டே இரு, அடுத்த கட்டம் போயிட்டே இரு. உனக்கு வேலை இருக்குது, எனக்கு வேலை இருக்குது. ஓகே, இப்போ நான் படைப்பை எடுத்த ஒரு ஆளுக்கு, ஓ என்னடா நம்ம டிசப்பாயின்ட் பண்ணிட்டோம்ல, ஆடியன்ஸ் ஹாப்பி பண்ணல, ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன், நான் அடுத்து என்னை திருத்திக்கிறேன், இல்லை நான் இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது நான் போராடிக்கிறேன், அது என் பிரச்சனை. இப்போது இவ்வளோ பெரிய நீ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி நான் லாஸ் அடைஞ்சிட்டேன்ல, உனக்கு என்ன கெயின்? அதனால் ஒரு கெயினும் கிடையாது. உனக்கு என்ன ஒரே கெயின் தெரியுமா? நயன்தாரா மேடம் வந்து அவங்களுடைய ஒரு கருத்து, ஒரு வேர்டு சொன்னாங்களே, ஜெர்மனி வேர்டு, அதுதான் உனக்கு கெயின். அதாவது என்னுடைய கஷ்டத்தில் நீங்கள் சுகம் காணத, அது மட்டும்தான் உன்னுடைய கெயின். அதை தவிர உனக்கு எந்த கெயினுமே கிடையாது. லாஸ் நான் தான், மொத்த இதுவும் நான் தான் அனுபவிக்கணும். இந்த லாஸ்ட்லேருந்து வெளியில் வர்றது நான் தான் போராடணும். இது உனக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னா ஃபென்டாஸ்டிக், ரொம்ப சூப்பராக, நீ நல்ல மனிதன்ப்பா. அதாவது உலகத்திலேயே நீ நல்ல மனிதன் நீ தான். அதாவது என்னுடைய கஷ்டத்தை பார்த்து நீ சந்தோஷப்பட நினைக்கிறல்ல, இதை விட ஒரு சந்தோஷமான மனிதனை பார்க்க முடியாது. ஓகே, அப்போ உன்ன மாதிரி உலகத்தில் மக்கள் இருந்தாலே போகிற இந்த உலகம் உருப்படாது. இந்த உலகம் மொத்தமான ஒரு நெகட்டிவான உலகம் மாறிடும். ஆக்சுவலி உண்மை சார். என்னன்னா, ஒரு படைப்பு, அந்த படைப்புல உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸை யாருனாலும் எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கு. அதை தாண்டி ஒரு தனிப்பட்ட நபரை வந்து விமர்சிப்பதுங்கிறது தவறு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம கங்குவா படத்துக்கு வந்து நிறைய பேர் படம் ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு, விஷுவல் எஃபெக்ட் 3D எல்லாம் பயங்கரமா இருக்குன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அதுல இருந்து ஒரு விஷயங்கள் பரவுது. என்னன்னா, ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கே அவங்க காசு கொடுத்து தான் பேச வச்சிருக்காங்க, இவ்வளவுதான் இவங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போகுது. அப்போ இதுவரையும் பேசின அமரனுக்கு பேசினவங்களாம் இன்ஃப்ளூயன்சஸா? அப்புறம் லப்பர் பந்து பேசுனவங்களாம் இன்ஃப்ளூயன்சஸா? அப்போ இந்த படத்தை மட்டும் இன்ஃப்ளூயன்சஸ் பேசுவோம், அதே இன்ஃப்ளூயன்ஸ் தானே பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? சி, இதெல்லாம் வந்து குறை சொல்லணுன்றதுக்காகவே சொல்லிட்டு இருக்கிற ஒரு கும்பல். நான் சொல்ற ஒரே ஒரு தான், உனக்கு ஒரு படம் என்பது ஒரு 3 hours ஒரு 200 ரூபாய், அதுக்கான கருத்து சுதந்திரம் உனக்கு 100% இருக்கு. வெளியில வந்தமா ஒரு பேலன்ஸ்டா எனக்கு படைப்பு இதெல்லாம், நீ நடிப்பு சரியில்லைன்னு சொல்லலாம், அப்போ தனி மனித தாக்குதல் கிடையாது. அது படைப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு நடிப்பு, இந்த நடிகர் சரி நடிக்கல, இந்த பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, இந்த இது கரெக்டாக செட் ஆகலை, அந்த ரோல் அவருக்கு செட் ஆகலை, இதெல்லாம் சொல்ல உரிமை இருக்குது. ஏன்னா படைப்பு சம்மந்தமாகவே பேசிகிட்டு இருக்க, கரெக்டுங்களா? இந்த படைப்பு சம்மந்தமாக தான் நீங்கள் சொல்கிறே தவிர படைப்பை தாண்டி நீ போகல, அதுதான் எல்லை. ஓகேங்களா? ஆனால் அதை தாண்டி நீ போகும்போது என்ன ஆகுதுன்னா, யூ ஆர் பிகமிங் பர்சனல்.
அவருடைய உருவத்தை பற்றியோ இல்லை வந்து இந்த ஆளை உடைப்பேன்னு சொல்கிறதோ, அவன் கிடைச்சா நான் கையில் கிடைச்சா அடிப்பேன்னு சொல்கிறதோ, அவனை போடணும் அப்படின்னு நினைக்கிறதோ, இதெல்லாம் எந்த வகையில் சினிமாவுக்கும் அதுக்கும் சம்மந்தம்? சார் அண்ட் அதே மாதிரி நம்ம ஸ்டுடியோ கிரீனில் வந்த தங்கலானா இருக்கட்டும், கங்குவாவாக இருக்கட்டும், ஒரு மீம் ஒன்று பார்த்தேன், கண்டிப்பாக அதை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். விக்ரம் சாராக இருக்கட்டும், சூர்யா சாராக இருக்கட்டும், இவங்களோட உழைப்புகள் வந்து தொடர்ந்து வீணடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு சார். எப்படி சார்? இல்லை, எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. நான் எல்லா மீமும் பார்த்து தான் இருக்கேன். நான் ஒரு 10 நாள் இன்டர்வியூ கொடுக்கல. எதுக்கு கொடுக்கலன்னா, சரி இது அடங்கட்டும், எல்லாமே ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கு. அது பிறகு நம்ம வந்து நம்முடைய தரப்புலேருந்து நிறைய பேர் ஏன்பா பேச மாட்டேன்றேன்னு சொல்லும்போது நான் எதுவும் தவிர்க்கணும்னு நினைக்கல. இப்போ இந்த ஹீட்டில் நம்ம பேசணும் வச்சிங்களேன், எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு படத்துக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படக்கூடாது நான் பேசல. நான் சொல்ல வர்றது, ஒரு தயாரிப்பாளர் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி 100 கோடி 300 கோடி எல்லாம் செலவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறாருன்னா அவர் நல்ல படைப்பு கொண்டு வரணும் தானே முயற்சி எடுத்துட்டு இருப்பாரு. அவர் மிகப்பெரிய நம்பிக்கையில் தானே படம் எடுக்கிறாரு. நான் வந்து எல்லா இடத்துலையும் சொல்கிற ஒரு விஷயம் தான், ஒரு திரைப்படம் என்பது நம்பிக்கை. தயாரிப்பாளர் இயக்குனர் மேல் நம்பிக்கை வைக்கிறார், இயக்குனர் அவர் டீம் மேல் நம்பிக்கை வைக்கிறார், தயாரிப்பாளர் நடிகர் மேல் நம்பிக்கை வைக்கிறார். அது மாதிரி தான் இயக்குனர் அவரோட டீம் மேல் நம்பிக்கை வைக்கிறார். எல்லாருமே நம்பிக்கையோட ஃபைனான்சியர் ப்ரொடியூசர் மேல் நம்பிக்கை வைக்கிறார், டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் மேல் நம்பிக்கை வைக்கிறார். கரெக்டுங்களா? அப்போ வார்த்தை என்ன? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் தான் எல்லோருமே ப்ரொமோட்டும் பண்ணுறோம். இப்போ நான் இன்வால்வ் ஆகி ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா தயாரிப்பாளர் இவ்வளோ செலவு பண்ணி படம் பண்ணும்போது நான் மேக்கிங்கை பார்க்குறேன். அப்போ இவ்வளோ பெரிய மேக்கிங் இருக்கும்போது இந்த படம் வந்து பிரமாதமாக வரும் அப்படின்னு நம்பிக்கையில் நானும் பேசுகிறேன். கரெக்டுங்களா? ஆனால் அந்த நம்பிக்கை கடைசியில் எப்படி வந்து நிற்கும் அப்படின்றது வந்து ஒரு திரைப்படம் வந்து உருவாகி ஃபைனலாக வரும்போது தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? முன்னாடியே யாருக்குமே 100% கணிக்க முடியாது. 100% எல்லாரும் கணிக்க முடிஞ்சு வச்சிங்களேன், 100% சக்ஸஸ்ஃபுல் படங்கள் தான் வரும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல, 93% படங்கள் இந்த வருஷம் ஃப்ளாப்பு, அட்ர ஃப்ளாப்புன்னா போட்ட காசெல்லாம் போயிடுச்சு ப்ரொடியூசருக்கு. அப்போ 93% ப்ரொடியூசர் முட்டாளா? 93% இயக்குநர்கள் முட்டாளுங்களா? இல்லை சார். இப்போ இந்த வாரம் வந்த படங்கள்லாம் 5 படங்கள் வந்திருக்கு, நேரடி தமிழ் படங்கள். 2 திரைப்படங்கள் டப்பிங் படம் வந்திருக்கு. அதில் ஜீவரா படம் தான் நல்லா ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு சக்ஸஸ் மீட் அது வைக்கிறாங்க. அப்போ அந்த 5 பட தயாரிப்பாளர்களும் இயக்குநர்கள்லாம் வந்து தவறான படம் எடுக்கணும் வந்தாங்களா? எல்லோருமே நம்பிக்கையில் தான் வராங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த 5 பட தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் நம்பிக்கையோடு தான் ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அதாவது இந்த படம் மக்களுக்கு கனெக்ட் ஆகும், நான் சொல்ல வந்த கருத்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் அவங்க படத்தை எடுக்கிறாங்க. கரெக்டுங்களா? ஆனால் அது கனெக்ட் ஆகலை வச்சிங்களேன், அது ஒரு லேர்னிங், காஸ்ட்லி லேர்னிங் டு த ப்ரொடியூசர். அவங்க எவ்வளோ பாதிக்கப்படுவான்னு நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ப்பிடி போயிட்டே இருப்பீங்க. சார் கங்குவா இப்போ வரைக்கும் எவ்வளோ சார் கலெக்ட் பண்ணியிருக்கு? எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஞானவேல் சார் கொடுப்பாரு, அதனால் நான் சொல்லக்கூடாது. அவரை பொறுத்தவரையும் எவ்வளோ பட்ஜெட்டு எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு அப்படின்றத அவர் சொல்வார். ஆனால் நம்ம வந்து நான் ரசிகர்களுக்கெல்லாம் சொல்கிறதுன்னா, அது சூர்யா சார் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார்ல, இதை பற்றி நீ ஒரி பண்ணாத, படத்தை படமாக பாரு, படம் பிடிச்சிருந்தனா நீ பாராட்டி பேசு, படம் பிடிக்கலாம் உனக்கு கமெண்ட் சொல்லிட்டு போயிட்டே இரு, அவ்வளோதான். மற்றபடி அதுக்குள்ளே கலெக்ஷனுக்குள்ளே இறங்கி அவர் ஜெயிச்சாரா தோத்தாரா, எவ்வளோ லாஸ் வந்தார், நீங்கள் லாஸ் வந்தால் என்ன பண்ண போகிறீங்க? அண்ட் சார் அதே மாதிரி நம்ம இந்த ரிவ்யூஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்ப ஜோதிகா மேம் ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த போஸ்ட்டுமே வந்து பயங்கரமாக எல்லாருமே விமர்சனவாசிகள் அவங்க முதற்கொண்டுமே அந்த விஷயத்தை ரொம்ப பரப்ப ஆரம்பித்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ½ அன் ஹவர் வந்து ஆவரேஜாக இருக்குது, ஓகே நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது, அந்த கேர்ள்ஸ் பண்ணுற ஃபைட் சீன் பயங்கரமாக இருக்குது, அதெல்லாம் ஏன் பாராட்ட மாட்டேங்கிறீங்க, இதே வெளியிடங்கள்லேருந்து வர்ற படங்கள்லாம் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம், நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணால் பாராட்ட மாட்டேங்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிற விஷயம் எந்த அளவுக்கு சரியான விஷயம்? இல்லை, அவங்க சொல்கிற ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், படங்கள் பேர் சொன்னோம்னா தப்பாயிடும். அவங்களும் பேர் சொல்லலை, நானும் பேர் சொல்லக்கூடாது. இப்போது கடந்த வருஷம் 2023 வந்த சில தெலுங்கு படங்கள், கன்னட படங்கள்லாம் நான் படம் பார்த்து அப்படியே பார்க்குறேன், இது எப்படா நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கு என்ன. கரெக்டுங்களா? ஒரு படத்தில் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு வந்து தடதான் சுட்டுட்டு இருக்காரு, அது மிகப்பெரிய கலெக்ஷனை. நம்பகத்தன்மைன்றது 1% இருக்கா? ஆனால் தமிழ்நாட்டிலே அந்த படம் 100 கோடி மேலே கலெக்ட் பண்ணிச்சு. கரெக்டுங்களா? அப்போது உனக்கு ஒரு படம் பிடிச்சிருக்குன்னா ஏதோ ஒரு காரணத்தால் நம்பகத்தன்மை கூட இல்லைன்னா கூட நீ அதை கொண்டாடுவ. கரெக்டுங்களா? இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். அவர் என்ன சொன்னார், வெற்றியினுடைய சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ பிரமாதமாக இருக்குது, நீங்களாம் வாய்ப்பிழந்து பார்ப்பீங்க, அவ்வளோ பிரமாதமாக அவர் பண்ணியிருக்காரு, அதாவது நேச்சுரல் லைட்டில் பண்ணியிருக்காரு, ஆர்டிஃபிஷியல் லைட்ஸே இல்லாமல் அவர் அவ்வளோ உழைச்சி பண்ணியிருக்காருன்னு சொன்னதை வந்து அதை வச்சு சொன்னார். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஷார்ட்ஸ் போடும்போது நீங்கள் வாயை திறந்து பார்ப்பீங்கன்ற அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அவர் சொன்ன மொத்த பாயிண்ட்டை போடவே இல்லை. அவர் சொன்ன மொத்த பாயிண்ட் என்னது, சினிமாட்டோகிராஃபிக்கு நீங்கள் வாயை திறந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் அப்படி மொத்தமாக சொல்லியிருந்தேன்னா சினிமாட்டோகிராஃபி தப்பாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஆனால் எல்லோருமே கொண்டாடுறது அந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி. அப்போ சூர்யா சார் சொன்னது கரெக்ட் தானே? அவரும் சொன்னார் சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வாயை திறந்து பார்ப்பீங்க அப்படின்னு தான் சொன்னார், தவிர படத்தை பற்றி சொல்லலை. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, ஷார்ட்ஸில் யாருமே மொத்த இன்டர்வியூவை பார்க்கவே இல்லை.
அவர் சொன்ன மொத்த கமெண்ட்டை பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு பாட்டு மட்டும் யாரோ ஒருத்தர் கிளிப்பிங்கே, அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ போட்டே இந்த வந்து மொத்தமாக ஒழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஷார்ட்ஸில் அவர் பண்ணது இந்த படத்தை அதாவது வாயை பிளந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னது எதை வச்சு சொன்னார்? அதை பார்க்கல யாரும். இதை மட்டும் வாயை பிளந்து பார்ப்பீங்க சொன்னீங்களே, அந்த மாதிரி இல்லையே படம்னா ஐயோ அவர் சொன்னது வந்து சினிமாட்டோகிராஃபி. ஸோ இப்போ எனக்கு இது புரியல. அப்போது உங்களுடைய நோக்கம் ஃபுல்லாகவே நெகட்டிவிட்டி தான். எப்படியாவது ஒரு ஷார்ட்ஸ், இப்போ தனஞ்சயன் பேசுனது, இப்போ நான் கூட பேசுனேன்ல, இதில் ஒரு ஷார்ட்ஸ் கிடைக்குமா தனஞ்சயனை போட்டு தாக்குவோம் அப்படின்னு நினைக்கிறே தவிர, நான் மொத்தமாக என்ன சொன்னேன், நான் நிறைய பேர்கிட்ட நான் கமெண்ட் சொன்னேன், மொத்த வீடியோ பார்த்தேன் நீ பார்க்கல சார், இந்த ஷார்ட்ஸ் மட்டும் தான் பார்த்தேன், இதில் அவரை பற்றி சொன்னீங்க இவரை பற்றி, மொத்த வீடியோ பாரியா, நான் டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் வந்து நான் ஸ்டாப்பாக பேசுகிறேன்ல, நான் ஸ்டாப்பாக பேசும்போது நான் ஆரம்பிக்கும் போது ஒன்று ஆரம்பித்து கடைசியில் முடிக்கும் போது ஒன்று சொல்லுவேன் இல்லை, நீ மொத்தமாக புல் ஸ்டாப்போட பார்க்கணும்ல, எங்கே ஆரம்பிச்சுன்னா புல் ஸ்டாப்போட பார்க்கணும். நான் ஒரு பாஸ் விடுற வரையும் நீ பார்த்தா தான் நான் என்ன முழுமையான கருத்து சொல்லியிருக்கேன்னு உனக்கு தெரியும். நீ ஒரு ஷார்ட்ஸ் எவனோ ஒருத்த கட் பண்ணி போட்டான்றதை மட்டும் எடுத்துக்கிட்டு வாயை திறந்து பார்ப்பாங்க சூர்யா சொல்லிட்டாரு, அதனால் இது அப்படி படமா இல்லையே இது அப்படின்னு சொல்லிட்டு அவரை தாக்குறது எந்த வித நியாயம்? அவர் அப்படி சொல்லவே இல்லையே. அதே மாதிரி தான் ஜோதிகா மேம் சொன்னதும், வேறு வேறு படங்கள் வரும்போது, அவங்க தமிழ் படம் சொல்லலை, வேறு வேறு படங்கள் வரும்போது அந்த படங்கள்லாம் நீங்கள் கொண்டாடுறீங்க, இதில் இவ்வளோ நல்ல ரசிக்கத்தக்க சீன்லாம் இருக்கும்போது ஏன் கொண்டாட மாட்டேன்றீங்க அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. இப்போ நீ எப்படி ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ண உரிமை இருக்கோ, அதே மாதிரி இப்போ ஒரு படத்தை பார்த்துட்டு அது பாராட்டி அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்குது சார், கண்டிப்பாக. அண்ட் சார், இப்போ இருக்கிற நம்ம சினிமா எடுத்துக்கிட்டோம்னா நிறையா ஆக்டர்ஸ் வந்து, இப்போ சூர்யா சாரே நம்ம சொல்லலாம், நிறையா அந்த ட்ரோல்ஸ் அந்த மீம்ஸுக்கு அப்புறமும் அவர் வந்து சிவா சார் கூட நிறையா இடங்கள் கோயிலுக்கு போகிறார், ரொம்ப சகஜமாக இருக்கார். ஆனால் நிறையா ஆக்டர்ஸ் ஃபோனே எடுக்க மாட்டாங்க, படம் இப்படி ஆயிடுச்சு நம்ம ஏன் ஃபோன் எடுக்கணும், ஃபோனே எடுக்க வேணாங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் சூர்யா சார் இவ்வளோ ட்ரூவாக இருக்காரு சார். அந்த அவருடைய மெச்சூரிட்டி என்னென்னா, நான் ஆரம்பிக்கும் சொன்னல, ஒரு நம்பிக்கை தான். சிவா சார் நம்பிக்கையில் தானே படம் எடுத்தார், கண்டிப்பாக கரெக்டுங்களா? அவருடைய டீம் எல்லாம் நம்பிக்கையில் தான் படம் எடுத்தாங்க. இப்போது சூர்யா சாருடைய மெச்சூரிட்டி பாருங்கள், அவருடைய மெச்சூரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, சிவா சார் அவ்வளோ பெரிய முயற்சி எடுத்தார், 3 வருஷம் கஷ்டப்பட்டார் இந்த படத்துக்காக. அப்போ அவருடைய முயற்சி ஃபுல்லாக ஜெனினாக இருந்ததா இல்லையா? கண்டிப்பாக அவ்வளோ ஜெனினாக முயற்சி எடுத்திருக்காரு. அது பிறகு அந்த படம் வந்து கனெக்ட் ஆகலன்றது நான் மொத்தமாக அவர் பேரில் ப்ளேம் பண்ண முடியாது இல்லை, பல காரணங்கள் இருக்கலாம்ல. அதனால் அதை விட்டுருவோம். படைப்பில் அவர் ஏதோ விஷயத்தில் மிஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு படைப்பாளியாக எனக்கு ரொம்ப பிடிச்ச படைப்பாளி. வாங்க கோயிலுக்கு போகலாம், இந்த நெகட்டிவிட்டிலேருந்து நம்மளை வெளியில் வருவோம். நெகட்டிவிட்டி நம்மளை ரொம்ப காயப்படுத்துது, அதை காயப்படுத்தாமல் இருக்கணும்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தேவைப்படுது. அது கோயில் போவோம். எவ்வளோ பெரிய மெச்சூரிட்டி பாருங்கள். டன் சார், தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அ லாட். நிறையா விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய பிறகு உங்கள் விஜே நெல்லையன் மற்றும் தனஞ்சயன் சார். நன்றி, தேங்க்யூ. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும்போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. குணா படத்தை தியேட்டர்ல பார்க்க கொடுத்து வைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காகவே மறு வெளியீடு நவம்பர் 29 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகள்